வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர். உங்களுடன் இணைந்து கொள்வது ஜனனி விநாயகமூர்த்தி, ஜெஃப்ரி சிவதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சமுர்த்தி நிவாரணத்தை குறைக்க வேண்டும், பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. அலவ் பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் தோல்வி. மனித உரிமை தொடர்பில் திருகோணமலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அமைதியின்மை. மறைந்த நெல்சன் மாண்டேலாவின் தேசிய நினைவு நிகழ்வில் பல உலக தலைவர்கள் பங்கேற்பு. தொடர்வது விரிவான செய்திகள். மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு திருகோணமலையில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஆராயும் குழு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். வடமாகாண சபையின் முதலாவது வரவு செலவு திட்டம் இன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. நாட்டின் வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் வடமாகாணத்திற்காக சொற்ப அளவு நிதியே ஒதுக்கப்பட்டுள்ளதாக இதன்போது உரையாற்றிய முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். இன்று காலை 9 மணிக்கு வடமாகாண சபை கூடிய போது முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மாகாணத்துக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் மாகாணத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் விளக்கம் அளித்தார். நாட்டினுடைய பட்ஜெட் பாயிட்டையும் எங்களுடையதையும் எடுத்து பார்த்தால் எவ்வளவு மிக சொற்பமான ஒரு தொகை நமக்கு தரப்பட்டுள்ளது என்று தெரிகின்றது. தரப்பட்டிருக்கும் அந்த தொகையை வைத்தே நாங்கள் எதையுமே செய்யக்கூடியதாக இருக்கின்றது, செய்ய வேண்டி இருக்கின்றது. விரைவாக வடகிழக்கில் இப்போதிருக்கும் தமிழ் பேசும் மக்களிடையே அவர்களின் கருத்துக்களை அறிய சர்வதேச பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். மேலும் சர்வதேச சமூகம் தொடர்ந்து அசட்டையாக இருந்து வந்தால் தமிழ் பேசும் மக்களின் நிலைமை மாற்றி அமைக்க முடியாத அளவுக்கு மோசமாகிவிடும் என்பதை எம் மக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் இத்தால் கூறி வைக்கின்றேன். எமக்கு கிடைக்கப் போகும் நிதி உதவி மிகச் சொற்பமே. எனினும் விதவைகள் குடும்பங்கள், தனிப்பெண்களை குடும்ப தலைவிகளாக கொண்ட குடும்பங்கள், அங்கவீனர்கள், போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றோரை நல்வாழ்வு பெற பிறநாட்டு உதவிகளுடன் கரை சேர்க்க எண்ணியுள்ளோம். இவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முட்டுக்கட்டையாக இருக்காது என்று நம்புகின்றோம். சர்வதேச சமூகத்தையே நம்ப வேண்டி இருக்கின்றது. அதுதான் இப்பொழுது காலத்தின் தேவையாக இருக்கிறது போல் தெரிகின்றது. அதனையடுத்து மாகாண சபையின் 8 உறுப்பினர்களால் 13 பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. வடமாகாணத்தில் இருந்து ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும், ஜனாதிபதியின் நம்பிக்கையை வென்ற தமிழ் பிரதிநிதி ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 13 பிரேரணைகள் மாகாண சபையின் பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்டன. இந்த 13 பிரேரணைகளும் சபையில் நிறைவேற்றப்பட்டன. இதேவேளை வடமாகாணத்திலிருந்து ராணுவம் அகற்றப்பட வேண்டும், வெளிகாமம் வடக்கில் காணிகள் உரிய முறையில் பகிரப்பட வேண்டும் ஆகிய விடயங்களை வலியுறுத்தி ஆளும் கட்சி உறுப்பினர்கள் இன்று மாகாண சபைக்குள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். தமது கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் அவர்கள் சுலோகங்களையும் ஏந்திருந்தனர். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள மாதி சூறாவளி யாழ்ப்பாணத்திற்கு வடகிழக்கே 850 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வடக்கு கிழக்கு கரையோரங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழ்கடல் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் கூறுகின்றது. இதேவேளை திருகோணமலையில் இருந்து யாழ்ப்பாணம் வரையான கடற்பரப்பில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்றும் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வங்காள விரிகுடாவில் காணப்படுகின்ற மாதி என்னும் கடும் சூறாவளி தற்போது யாழ்ப்பாணத்துக்கு வடகிழக்கே 850 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. வடகிழக்கு ஆழ்கடல் பிரதேசங்களில் தொடர்ந்து மழை மற்றும் காற்றுடனான வானிலை நிலவும். கிழக்கு ஊவா மாகாணங்களில் பிற்பகல் அல்லது மாலை, பிற இடங்களில் இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சியடையும். ஏனைய நாட்டின் பகுதிகளில் மழையற்ற வானிலை. அத்துடன் இக்கடல் பிரதேசங்களின் காற்றின் வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும். திருகோணமலை
திருகோணமலை தொடக்கம் யாழ்ப்பாணம் முதல் மன்னார் வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களிலும் தென்கிழக்கு ஆழ்கடல் பிரதேசங்கள் 250 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பாற்பட்ட காலி தொடக்கம் பொத்துவில் வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை உயரும். கடந்த சில நாட்களாக அம்பாறை மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மாவட்டத்தின் மீனவர்கள் தொடர்ந்தும் கடற்றொழிலுக்கு செல்வதனை தவிர்த்து வருகின்றனர். இதனால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு போய் ஒரு 15-20 நாளாக தொழில் சாதா அடிபட்டு போச்சு. எங்களுக்கு எந்த விதமான தொழிலும் நடக்கல. தள்ளினா தோணி எல்லாம் உடைஞ்சி சாஞ்சு பெரிய ஒரு இழப்புகளா இருக்கு. எந்த அரசியல்வாதிகளும் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை, இதையும் இல்லை, என்ன விட முடியாது, ஒருத்தரும் கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. முறையான ஆவரம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையால் இப்படி மிச்சம் ஒரு கட்சி நிலையா இருக்கு எங்களது நிலைமைகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடற்சீற்றம் அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் 13வது நாளாகவும் மீன்பிடி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் கடும் குளிருடன் கூடிய காலநிலை நிலவுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் சீரான வானிலை நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். எனினும் மாவட்டத்தின் மீன்பிடி தொழில் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். காலகாலமா அடித்து வந்த மாரி கடல் மிகவும் வேகமாக இந்த முறை அடித்துக் கொண்டிருக்கிறதால மிகவும் இதுக்குரிய ஏற்பாட்டை செய்து இதை எந்த வகையில தடுக்கலுமோ இந்த நிறைய பைசல்னார் கிராமத்திலே நிறைய வீடுகளிலே தண்ணி ஏறிய வண்ணமாக மிகவும் மக்கள் கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பதை எங்கள் கண்ணால பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புத்தளம் மாவட்டத்தில் மப்பும் மந்தாரமுமான காலநிலை நிலவுகிறது. அத்துடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறினார். இதனால் தொடர்ந்து மீனவ தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மலையகத்தின் நுவரெலியா மாவட்டத்தில் பனியுடன் கூடிய காலநிலை நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள புனர்வாழ்வு மற்றும் சமாதானத்திற்கான ஜப்பானின் விசேட பிரதிநிதி யாசுஷி ஆகாஷி இன்று நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமை சந்தித்துள்ளார். நீதி அமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. There's a great urgency in coming to a resolution of some of the pending questions. இலங்கை அடைந்துள்ள அடைவு மட்டம் தொடர்பில் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் கவனத்தில் கொள்ளப்பட உள்ளது. அது தொடர்பில் தற்போது இலங்கை எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காண்பது முக்கியமாகும். சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளும் நடைமுறைகளை துரிதப்படுத்துமாறு நான் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமிடம் கேட்டுக்கொண்டேன். அது தொடர்பில் அவர் எனக்கு உறுதி வழங்கினார். And assessing the extent of he has given me very clear assurance. May I say that? Yeah, you could. Yes. Okay. எங்களுடைய அமைச்சை பொறுத்தமட்டிலே நாங்கள் செய்கிற விஷயங்களையும் குறிப்பாக திருகோணமலை பிரதேசத்தில் நடந்த சில சம்பவங்கள் தொடர்பாக இருக்கிற வழக்குகள், அதில் இருக்கிற விசாரணைகளின் தாமதங்கள் சம்பந்தமான விஷயங்களிலே எங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக அவருக்கு நாங்கள் கூறியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, யுத்தத்துக்கு பின்னரான சூழலில் இனங்களுக்கு இடையிலான
நல்லிணக்கத்தை வளர்க்கிற முயற்சியில் அதற்கு தடையாக இருக்கிற புதிதாக உருவாகியிருக்கிற சக்திகளுடைய செயல்பாடுகளை பற்றியும் குறிப்பாக இந்த தீவிர அமைப்புகளுடைய நடவடிக்கைகளை பற்றியும் முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே அவருக்கு சில தகவல்களை நான் அவரோடு மிக தெளிவாக பரிமாறியிருக்கிறேன். வடக்கு கிழக்கிலும் மலையகத்திலும் பயிற்சியை மேற்கொள்ள முடியாத பல ஏக்கர் காணிகள் உள்ளதாக அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ள நிலையில் அதில் வீடுகளை அமைக்க மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகவும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவிக்கின்றார். நேற்றைய பாராளுமன்ற விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இன்று பல விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அமைச்சுக்களுடன் பேசி தீர்க்கக்கூடிய விடயங்களை கூட அந்த அமைச்சுக்கள் பொறுப்பாக இருக்கின்றன. இன்று காணி கொண்ட அமைச்சர் இருக்கின்றார். ஆனால் எல்லா அமைச்சுக்களையும் தாங்கள் தான் வைக்கின்ற ஒரு கனவில் இன்று இந்த பிரச்சனைகள் உருவாக்கப்படுகின்றன. காணி அமைச்சரை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்திருக்க முடியும். ஆனால் காணி அமைச்சர் அவர்களை கூப்பிடாமல் இந்த பிரச்சனையின் ஊடாக மிகவும் இன்று தமிழர்களும் முஸ்லிம்களும் அடிபடுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. யாராக இருந்தாலும் எங்களை பொறுத்த மட்டிலே இனங்களுக்கு இடையிலே பிரிவுகளை ஏற்படுத்தி அதனூடாக அரசியல் லாபம் அடைவதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த சபையில் கேட்டுக்கொள்வது. நீண்ட காலமாக நுவரெலியா மாவட்டத்திலே ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லையோ பே பண்ணக்கூட முடியாத நிலைமையில் இருக்கிறது. என்றால் பல காணிகள் அவர்களுக்கு சொந்தமில்லை. தற்பொழுது 50,000 வீடுகளை கட்டுவதாக அரசாங்கம் கூடியிருக்கிறது. அதிலும் பார்க்க அவர்களுக்கு 7 பேச்சோ காணிகளை நீங்கள் கொடுத்தீர்களாக இருந்தால் அவர்கள் சொந்தமாக முன்னுக்கு வருவார்கள். நுவரெலியா மாவட்டத்திலேயே காணிகள் சொந்தம் இல்லாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 35,000 ஹெக்டேர்ஸ் காணிகளை அரசாங்கம் அடையாளம் கண்டிருக்கிறது. ஒரு பயிற்சியைக்கும் பாதிக்க முடியாது என்று சிந்தனை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் உள்ள கடவுள். கவிஞர் கண்ணதாசன். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. விளம்பரங்களை அடுத்து நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும்.